ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாவு அரைச்சதை நம்ம போட்டோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கல்ல, அதனால் இட்லி இந்த அடுப்பில் இருக்குது. நான் எடுக்கிறப்ப காட்டுறேன் உங்களுக்கு இட்லி எப்படி இருக்குன்னு. நான் எப்படி இன்றைக்கி வைக்க போகிறேன்னா, பருப்பே இல்லாமல் சாம்பார், காய் இல்லாமல் பருப்பு இல்லாமல் சிம்பிளாக சாம்பார். அது நல்லாயிருக்கும். நீங்கள் அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம். வெங்காயம் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்ச பிறகு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அந்த அடுப்பில் இட்லி வெந்துட்டுருக்கு. இந்த அடுப்பில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்குவோம். புளிக்கரண்டி எடுத்துருவா பாப்பா. கடுகு போட்டாச்சு. இதுல சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பழம் போட்டாச்சு. தக்காளி பழம் போட்டு நல்லா இல்லை இருக்காது, அவங்களாம் அதெல்லாம் இருக்காது. இட்லி அந்த அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கணும். உங்களுக்கு வேணா பாப்பாஞ்ச வாமா உரு கருவேப்பிலை உரு.
தக்காளி பழம் வதங்கியாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டோம்போ. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி பச்சை தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது தேவைக்காத தண்ணியை ஊற்றிக்கிங்க. இந்த கலரில் இருக்கா? அடுத்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே எடுத்து வைங்க. கொஞ்சோண்டும் வீட்டில் அரைச்ச மிளகா மாவு, வீட்டில் அரைச்ச மிளகா மாவு போடுங்க. இந்த பாப்பா இதை கொண்டு போய் மூடி வச்சுருங்க. உள்ள வீட்டில் அரைச்ச மிளகா மாவு போட்டு ஓகே. கொத்தமல்லி இதில் கொஞ்சோண்டு தான் முடிஞ்சிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதை வச்சு தான் ஓட்டணும் இன்னைக்கு. அடுத்து உப்பு போடணும். உங்களுக்கு எவ்வளோ உப்பு அந்த அளவுக்கு போட்டால் போதும். ரொம்பவும் போட்டுற வேண்டாம், உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு. சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் உப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. இட்லி சாம்பார் இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? அது நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு தான் இப்போ பிளானிங்கே. நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு குழம்பு தாளிச்சதெல்லாம் பார்த்தீங்கல்ல. இட்லி வந்துட்டுருக்கு, அடுத்து இட்லி பார்க்கணும். நல்லா குழம்பு நல்லா கொதியட்டும். கொதிஞ்ச பிறகு கடலை மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டு கொத்தமல்லி தழையும் இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சிம்பிள் தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். சில ரோட்டு கடையிலலாம் அப்படி தான் செய்வாங்க. பருப்புலாம் போட்டு நமக்காகலாம் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இட்லி இந்த வெந்துட்டுருக்கு. இட்லி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இட்லி வெந்துடுச்சு பார்த்தீங்களா? இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாருங்க, ஒரு ஒட்டலை போகலை, எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். இட்லி சுடுது, கையிலே எடுக்க முடியல. சுட சுட இட்லி, சுட சுட பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. அடுத்து சாம்பார் வந்து கடல மாவு கலந்து போயிருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ஓகேவா? பருப்பு இல்லாத சாம்பார் எப்படின்னு சொன்னாலும் செஞ்சு பாருங்கள்.